108 தொகுதிகளில் வென்றிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாததால் ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. காங்கிரசின் 5 எம்எல்ஏக்களுடன் சேர்த்து தாவேக்காவுக்கு 113 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறது. தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சி அமைக்க மேலும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. ஆட்சி அமைக்க சிபிஐ, சிபிஎம், விசிக ஆகிய கட்சிகளின் ஆதரவை நாடியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதாவது அதிக இடங்களில் வென்றிருக்கக்கூடிய தனி கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. ஆனால் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைக்க வேண்டிய 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற பலம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இதனால் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரல் கடிதத்தை ஆளுநருக்கு தமிழக வெற்றிக் கழகம் வழங்கிய போது தங்களுக்கு 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாத சூழல் இருப்பதனால் நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அந்த 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பதனை நிரூபித்தால் நான் ஆட்சி அமைக்க அழைக்கிறேன், அதன் பிறகு பதவியேற்றுக் கொள்ளலாம் என்று ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் விஜய் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என்பதற்கான காரணமாக கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழல்ல தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 108 எம்எல்ஏக்கள், அதனுடன் காங்கிரஸ், திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்று தங்களுடைய 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். 113 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க மேலும் 6 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல ஆட்சி அமைக்க சிபிஐ, சிபிஎம், விசிக ஆகிய கட்சிகளுடைய ஆதரவை தமிழக வெற்றிக் கழகம் நாடியிருக்கிறார்கள். காரணம், மற்ற கட்சியுடன் அவர் கேட்காத காரணம், தங்கள் கொள்கை அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து மாறுபடுவதால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியிலும் நாங்கள் இதுவரையிலும் ஆதரவு கேட்கவில்லை என்று வெளிப்படையாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் தான் ஆதரவு கேட்டிருக்கிறார்கள். அதிலும் ஐஎம்எல் கட்சியிடம் ஆதரவு கேட்டு அவர்கள் நாங்கள் ஆதரவு வழங்கவில்லை என்பதை தெரிவித்து விட்டார்கள். இந்த நிலையில ஆட்சி அமைக்க சிபிஐ, சிபிஎம், விசிக ஆகிய 3 கட்சிகளுக்கும் தலா 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மொத்தம் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த எண்ணிக்கையை தங்களுக்கு ஆதரவாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளுடைய ஆதரவை பெறப்போவதில்லை என தாவேக்கா முடிவெடுத்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல தாவேக்காவுக்கு அதிமுக ஒருபோதும் ஆதரவு அளிக்காது என அக்கட்சி அறிவித்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவர்களுக்கு மாற்றாக அவர்கள் ஆட்சி அமைக்க தேவையான பலம் இந்த 3 கட்சிகளை மட்டுமே நம்பியிருக்கிறது. தாவேக்காவுக்கு ஆதரவு தருவதா இல்லையா என்பது குறித்தான முடிவுகளை சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று எடுப்பதற்கான இந்த இறுதிக்கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய மாநில நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை இணைய வழியில அவருடைய கூட்டத்தை நடத்தி அவருடைய முடிவை எடுப்பதாக கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சென்னை தீநகரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்று வருது. தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பதா வேண்டாமா என்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனை செய்து வராங்க. தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து செயற்குழு கூட்டத்தை கூட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்னை சூளைமேட்டில் ஆலோசனை மேற்கொண்டு வராங்க. 2 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தாவேக்காவுக்கு தங்களுடைய ஆதரவு இல்லை என்பதை ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து விசிக தலைவர் திருமாவளவனும் தனது முடிவை இதுவரை அறிவிக்காமல் அவர் அடுத்து நடக்கக்கூடிய மாநில தலைவர் கூட்டத்துக்கு பிறகாக முடிவை எடுத்து அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படியான சூழல்ல சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 3 கட்சிகளும் ஆதரவு அளித்தால்தான் தமிழக வெற்றிக் கழகம் தங்களுக்கு தேவையான 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பலத்தை பெற்று மொத்தம் 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையுடன் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும். 3 கட்சிகள்ல ஏதேனும் ஒரு கட்சி தங்களுடைய ஆதரவை விஜய்க்கு அளிக்காவிட்டாலும் கூட அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இப்படியான ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த 3 கட்சிகளுடைய பதிலை எதிர்நோக்கி தமிழக வெற்றிக் கழகம் காத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு இந்த 3 கட்சியிலும் கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படுது என்றில் அவர்கள் நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு வழங்குகிறார்களா? காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு நிபந்தனை தெரிவித்திருக்கிறார்கள். வகுப்புவாத சக்திகளுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற ஒரே நிபந்தனையுடன், அதே போன்று ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடனும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக 2029 நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு 2032 நடைபெறும் சட்டமன்ற தேர்தல், ராஜ்யசபா தேர்தல், இடையில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தலும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திப்பது என்ற ஒரு உடன்பாடுடன் அவர்கள் ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். இந்த சூழல்ல மற்ற 3 கட்சிகளுடன் ஆதரவை கேட்டிருக்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த 3 கட்சிகளும் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள்? அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு கிடைக்குமா அல்லது அவர்களுடைய ஆதரவு கிடைக்காத சூழல் ஏற்படுமா? ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் எவ்வாறான ஆதரவாக இருக்கும்? நேரடியாக திமுக கூட்டணியை முறித்துக் கொண்டு விஜயுடன் கூட்டணி அமைத்து அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதா, அல்லது
அவர்களுடைய ஆதரவு இல்லை என்று சொல்லி அவர்களை வெளியே நிறுத்தி வைப்பதா, அல்லது அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஆதரவை வெளியிலிருந்து திமுக கூட்டணியில் இருந்தே அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதா உள்ளிட்ட ஏதாவது ஒரு முடிவினை அவர்கள் எடுக்கக்கூடிய சூழல் தற்பொழுது நிலவி வருகிறது. இந்த முடிவெடுக்கக்கூடிய ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த மூன்று கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டில் ஒருமித்த நிலைப்பாடாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் தாவேகாவுக்கு அந்த ஆதரவு இருக்கும், ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு இருக்கும். இந்த மூன்று கட்சிகளும் ஒருமித்து கருத்து எடுக்காமல் ஒருவேளை இந்த மூன்று கட்சிகள்ல விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூன்று கட்சிகள்ல ஏதேனும் ஒரு கட்சி நிலைப்பாட்டை மாற்றி அறிவித்தால், மூன்று பேரில் யாரேனும் ஒருவர் விஜய்க்கு ஆதரவு வழங்க முடியாது என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தால் தமிழக வெற்றி கழகம் மாற்று ஏற்பாடாக வேறு ஒரு கட்சியை நாட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லாத சூழல் ஏற்படும். எனவே இந்த சூழல் என்பது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டுமின்றி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கக்கூடிய நிலையில யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பதை கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறியிருக்கிறது. இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களுடைய கூட்டத்துக்கு பிறகான முடிவை அறிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாலையில் தான் அவர்களுடைய ஆலோசனை நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகாக மூன்று பேரும் கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பார்களா அல்லது தனித்தனியாக தங்கள் நிலைப்பாட்டை அறிவிக்க இருக்கிறார்களா என்பதெல்லாம் இன்று மதியத்துக்கு பிறகாக தெரிய வரும். தொடர்ந்து இந்த கூட்டங்களுக்கு பிறகு அவருடைய நிலைப்பாட்டை அறிவிக்கக்கூடிய நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக வெற்றி கழகம் எடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆளுநரிடம் அவர்கள் முன்கூட்டியே கடிதம் கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல ஆளுநர் 118 என்ற பெரும்பான்மை கொண்டதுக்கு பிறகுதான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்று தாவேகாவுக்கு தெரிவித்ததற்கு பிறகு இந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான முழு முயற்சிகளை தமிழக வெற்றி கழகம் மேற்கொண்டிருக்கிறார்கள். வெறும் கடிதத்தின் மூலமாக ஆதரவு மட்டும் கோராமல் நேரடியாக அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் சம்பந்தப்பட்ட ஆதரவு கோரியிருக்கக்கூடிய கட்சிகளிடம் நேரடியாக வந்து தங்களுக்கான ஆதரவு வழங்க வேண்டும், அதற்கான காரணங்கள் என்ன, தங்களுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும், நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் என்னவென்று தாவேகாவினர் அந்த கட்சிகளிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த கட்சிகள் தங்களுடைய நிர்வாகிகளிடம் கலந்தாலோசித்து தங்களுடைய முடிவுகளை தெரிவிப்பதாக கூறியிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் நிலைப்பாடை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை இணைய வழியில அவருடைய நிர்வாகிகளுடன் ஆலோசித்ததுக்கு பிறகு அவருடைய முடிவை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றுக்குள்ளாகவே விஜய்க்கு தங்களுடைய ஆதரவு இருக்கிறதா என்பது இல்லையா என்பதை இவர்கள் தெரிவித்து விடுவார்கள். இன்றைய தினமே விஜய் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமா இல்லையா என்பதும் முழுமையாக தெரிய வந்துவிடும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.